சஷ்டிக் இன்ஸ்பயர் சேனலுக்கு வந்தமைக்கு நன்றி. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசனாக கேசவர்மன் ஆட்சி செய்து வந்தார். அவருடைய அரண்மனையே அவருடைய வரலாற்றை சொல்லும் அளவுக்கு அவருடைய ராஜ்யம் பறந்து விரிந்திருந்தது. அவருடைய சாம்ராஜ்யம் அவ்வளவு பெரியதாக வளர்வதற்கு அவர் மட்டும் காரணமல்ல. அதற்கு முக்கியமான காரணம் அவருடைய ராஜ மந்திரி அருணகிரி. அருணகிரி சொல்வது போலவே அரண்மனையில் மட்டுமல்ல, அந்த ராஜ்யம் முழுவதும் நடந்து வந்தது. அரசர் கேசவர்மன் எந்த நாட்டின் மீது போர் தொடுக்கப் போகிறோம் என்பதை முதலில் ராஜா மந்திரி அருணகிரியிடம் தெரிவிப்பார். அருணகிரி அந்த ராஜ்யத்தின் பலம், பலவீனம் மற்றும் அந்த நாட்டுடன் நமக்கு போர் தேவையா, போர் தொடுத்தால் ஏற்படும் நன்மை தீமைகளை அப்படியே தெரிவிப்பார். அப்படி போரில் வெற்றி பெறும் நாடுகளை தன்னுடைய ராஜ்யத்தின் கீழ் இணைத்தாலும் அந்த நாட்டிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசனிடம் கேட்டு பெற்று தருவது ராஜா மந்திரி அருணகிரியின் பணி. ராஜா மந்திரி அருணகிரி தங்கள் ராஜ்யத்தின் கீழ் உள்ள சிறு ராஜ்யங்களுக்கு நேரடியாக சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார். அதனால் அவர்கள் அனைவரும் அரசன் கேசவர்மனுக்கு அடுத்து மதிப்புமிக்கவராக ராஜா மந்திரி அருணகிரியை மதித்தனர். அரசர் கேசவர்மனுக்கு 2 மகன்கள் இருந்தனர், முதலாம் வர்மன் மற்றும் 2ஆம் வர்மன். முதலாம் வர்மனுக்கு அரசர் தானாக ஒரு வரன் பார்த்தார். அந்த பெண்ணின் குறிப்பை அரசர் கேசவர்மன் தன்னுடைய ராஜா மந்திரி அருணகிரியிடம் கொடுத்தார். அதை முழுவதும் பார்த்தவுடன், மன்னா, இது நம்முடைய இளவரசருக்கு சரிப்பட்டு வராது. ஏனென்றால் இந்த பெண்ணை நம்முடைய இளவரசனுக்கு திருமணம் செய்ய நினைத்தால் ராஜ்யத்திற்கு மிகப்பெரிய அழிவு ஏற்படும் என்று அருணகிரி கூறினார். அதை கேட்ட அரசரும் இளவரசரும் ஒத்துக்கொண்டனர். அரசர் கேசவர்மன் தன்னுடைய மகனுக்கு வேறு ஒரு ராஜ்யத்திலிருந்து பெண்ணை பார்க்க தொடங்கிவிட்டார். அரசர் கேசவர்மனின் ராஜ்யத்தின் படைத்தளபதியாக இருந்தவர் அருணகிரியின் மகன் ஆனந்த அருணகிரி. ஆனந்த அருணகிரி ஒரு சிறிய ராஜ்யத்தின் இளவரசி மீது காதல் வயப்பட்டிருந்தார். அந்த இளவரசியும் அவர் மீது ஆசை வைத்திருந்தார். இது அந்த நாட்டு அரசனுக்கும் அருணகிரிக்கும் தெரியவர இருவரும் ஒத்துக்கொண்டனர். அதை அரசர் கேசவர்மனிடம் தெரிவித்து அவரின் முன்னிலையில் தன்னுடைய மகனின் திருமணத்தை நடத்த நினைத்து அவரிடம் சென்றார் அருணகிரி. அந்த பெண்ணின் தகவல்கள் முழுமையாக தெரிந்த பின் அரசர் கேசவர்மன் மிகுந்த கோபம் கொண்டு ராஜா மந்திரி அருணகிரியிடம், உன் மகனுக்கு மனம் முடிப்பதற்காக முட்டாள்தனமான காரணங்களை கூறி என்னுடைய மகன் ஆசைப்பட்ட பெண்ணை திருமணம் முடிக்க விடாமல் தடுத்து விட்டாய். நீ செய்தது ராஜ துரோகம். உன்னையும் உன்னுடைய மகனையும் உடனே நாடு கடத்த உத்தரவிடுகிறேன் என்றார் கேசவர்மன். இதை கேட்ட அருணகிரி, மன்னா, நீங்கள் இளவரசருக்கு பார்த்த பெண் இந்த பெண்தான் என்பது எனக்கு தெரியாது என்றார். அரசர் கேசவர்மன் அருணகிரி கூறிய பதிலுக்கு செவி சாய்க்கவில்லை. அரசர் உடனே வெளியில் இருந்த காவலாளிகளை அழைத்து மந்திரி அருணகிரி மற்றும் படைத்தளபதி ஆனந்த அருணகிரி இருவரையும் உடனே நாடு கடத்த உத்தரவு பிறப்பித்தார். அவர்கள் இருவரும் தன்னுடைய மகன் திருமணம் செய்ய போகும் நாட்டிற்கு சென்றனர். இதை அறிந்த அரசர் கேசவர்மன் அந்த நாட்டின் மீது போர் தொடுக்கப் போவதாக அறிவித்தார். இந்த செய்தியை தனக்கு கீழ் உள்ள மற்ற சிறு ராஜ்யங்களுக்கும் போர் தொடுக்கப் போகும் நாட்டிற்கும் அறிவித்தார். இந்த முடிவை அரசருக்கு கீழ் உள்ள ராஜ்யங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அரசர் சினம் கொண்டு, என் உடன் போருக்கு வரவில்லை என்றால் உங்களுக்கு வழங்கப்படும் அனைத்து சலுகைகளும் இத்துடன் நிறுத்தப்படும் என்றார். இதை அறிந்த சிறு நில மன்னர்கள் நேராக அருணகிரியிடம் சென்றனர். அருணகிரி சிறிது நேரம் யோசித்துவிட்டு, நீங்கள் அவருடன் சென்று போருக்கு தயாராகும்படி கூறினார். போர் தொடங்குவதற்கான காலமும் வந்தது. 2 படைகளும் களத்தில் இருந்தன. கேசவர்மனின் படை கண்ணுக்கு அப்பாற்பட்ட அளவிற்கு இருந்தது. ஆனால் அருணகிரியின் படையோ சிறியது. ஆனால் படையை வழிநடத்த சிறந்த படைத்தளபதியும் அமைச்சரும் இருந்தனர். 2 படைகளுக்குமான போர் தொடங்கியது. போரின் தொடக்கத்தில் அருணகிரியின் படை பின்வாங்கியது. அதை கண்ட அரசர் கேசவர்மன் மிகுந்த சந்தோஷமடைந்தார். அது அவருக்கு நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. அவர்கள் பின்வாங்குவது போல் சென்று அவர்களை சுற்றி வளைத்து அனைவரையும் கைது செய்தனர். அப்பொழுது அருணகிரி நேராக அரசர் கேசவர்மனிடம் சென்று, மன்னா, நான் அன்று சொன்னது இன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பெண்ணை திருமணம் செய்ய நினைத்தால் நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை இழக்க நேரிடும் என்று கூறினேன். அது இன்று உண்மையாகிவிட்டது என்றார். இதை கேட்ட கேசவர்மன் தன்னுடைய தவறை உணர்ந்து யோசித்தார். ஆம், அது உண்மைதான். நான் தான் தன்னுடைய அவசர புத்தியால் இவ்வாறு நடந்து கொண்டேன். என்னை மன்னிக்குமாறு தன்னுடைய மந்திரி அருணகிரியிடம் கேட்டார். அதற்கு அருணகிரி,
என்னுடைய அரசர் யாரிடமும் நான் இருக்கும் வரை மன்னிப்பு கேட்க விட மாட்டேன் என்று கூறி அனைவரும் தன்னுடைய அரண்மனைக்கு சென்றனர். மறுநாள் அரண்மனையில் கூட்டம் தொடங்கியது. அரசர் கேசவர்மன் எழுந்து, என்னுடைய ராஜா மந்திரி ஆகிய அருணகிரியின் மகனும் இந்த நாட்டின் இளவரசர்கள் திருமணம் நடப்பது போல் மிகவும் சிறப்பாக நடைபெறும் என்று அறிவித்தார். இதை கேட்ட அரங்கத்தில் இருந்தவர்கள் அனைவரும் மிகுந்த சந்தோஷம் அடைந்தனர். அதுபோலவே கல்யாணமும் நடந்து முடிந்தது. இந்த கதையை முழுமையாக கேட்டமைக்கு சஷ்டிக் இன்ஸ்பயர் சேனல் சார்பாக நன்றி. இது போன்ற கதைகளை கேட்க விரும்பினால் நம்முடைய சஷ்டிக் இன்ஸ்பயர் சேனலுடன் இணைந்து இருங்கள். நன்றி.